இப்போ கோத்து விடுறது தான் சோபனா. யார் அதிகமாக சண்டை போடுவா? ஐயா இப்போதான் கரெக்டாக உங்கள் பேரை வச்சுட்டாரு போல இருக்கு. மீண்டும் காட்டுங்க. அது புரியல. என்ன ஒரு ஆக்ஷனோட காட்டுனீங்க? இப்போ ரொம்ப ஹாப்பியா காட்டுறீங்க. அந்த பக்கம் லாஸ்ட்ல யாருக்கு தெரியலையா? என்ன எதுக்கு ரொம்ப அதிகபட்சம் இதுக்கெல்லாம் சண்டை போடுறாங்களா அப்படின்னு இருக்கோம்ல. இல்லை நாங்கள் ரொம்ப சண்டை போட்டுக்கவே மாட்டோம். என்னன்னா எப்பவுமே ஒரு விஷயம் இருக்குது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே பேசி சில விஷயங்கள் தீர்த்துக்கணும். நான் தேவையில்லாமல் ஏதாவது பண்ணி வந்துடுவேன். யாராவது ஏதாவது கேஷ் கேட்கும்போது, அதாவது வீட்டுக்கு கேஷ் இல்லைனா கூட மற்றவங்க ஹெல்ப் பண்ணிட்டு நான் வந்து நிற்பேன். ஓகே, முதல்ல நமக்கு அது மாதிரி விஷயங்கள் இருக்கும். கேட்பாங்க, சொல்லுவாங்க, அட்வைஸ் பண்ணுவாங்க. நான் ஒரு ஸ்பேஸ் கூப்பிட்டு நவுந்துருவேன். நீ எப்போ தான் நீ புரிஞ்சுப்ப, எனக்கு புரியலையே, உனக்கு எப்படி மெச்சூரிட்டி வரும்? இல்லை அதெல்லாம் சரியாரும். இந்த சரியாரு நான் இறங்கி போனாலே இங்கே ரைஸ் ஆகிட்டே இருக்கும். காளியாத்தா மாரியாத்தா எல்லாத்தா வந்துடுவாங்க. அப்போ வேறு வழியே இல்லை. ஸோ எல்லாமே இப்படி சொல்லி நீ சமாளிச்சிரு. எங்களுக்குள்ள அதிகமாக சண்டைகள் வந்து 5 நிமிஷம் நான் தாண்டதில்லை, பேசாமல் வந்ததில்லை. ஸோ அது மாதிரி என் மேலே தான் நிறைய தப்புகள் இருக்கும். தப்பு பண்ணோன்னு பண்ணுறதில்ல, தெரியாமல் சில விஷயங்கள் பண்ணிடுவேன். அது அனைத்துமே சண்டையில் போய் முடிகிற மாதிரி இருக்கும். அவங்க சைட்லேருந்து அட்வைஸாக சொல்லுவாங்க, அது சண்டையாக தெரியும், ஆனால் ஸ்மூத்தாக முடிஞ்சிடும். ஆனால் திருப்பி அதே தப்பு பண்ணுறேன். ஆனால் இப்போ மாறிட்டேன். இப்போ அந்த மாதிரி இல்லை, இப்போ அந்த மாதிரி இல்லை. ஓகே என்ன சாண்ட்ரா மாறல? மாற மாட்டாரு, அவர் அப்படிதான் இருப்பாரு. தெரியல.